கடலோட அடிப்பகுதியில தொலையிட்டு கனிம வளங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி சடனா ஏதோ ஒரு காரணத்தால கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டுமானமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அதே கம்பெனில ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா வேலை பார்க்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயின் தன்னையும் தான் நண்பர்கள் உயிரையும் காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு போறாங்க? உண்மையாவே அந்த ஒட்டுமொத்த கம்பெனியும் இடிஞ்சு விழுறதுக்கான காரணம் என்ன? இதுக்கிடையில ரொம்பவே அமானுஷமான மிருகங்களையும் அந்த கடலுக்கு அடியில பாக்குறாங்க. கடைசியா மொத்த பெருமையா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தாங்களா, இல்ல அங்க இருக்க அரக்க மிருகங்கள் கிட்ட மாட்டி இறந்து போனாங்களா? இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லக்கூடிய படம் தான் 2020 ஒரு சைஃபை த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன அண்டர் வாட்டர்னு ஒரு சூப்பரான படத்தை பத்தி பார்க்க போறோம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க எல்லாருக்குமே மறுபடியும் விஷ் யூ a happy new year. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல ஒரு சில போட்டோக்களை காட்டுறாங்க. அதுல மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல தியான் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட 35,000 அடி குழியை தோண்டி ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆழ்கடல்லையே அதிகமான ஆழத்துல துளையிட்ட ஒரே கம்பெனி இந்த தியான் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு கடலோட அடிமட்டத்துக்கு போறாங்களோ அதுக்கேத்த மாதிரியே அங்க இருக்கக்கூடிய அழுத்தமும் அதிகமாகும். அப்படி பார்க்கும்போது இந்த மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள கிட்டத்தட்ட 5 டன்னுக்கான பிரஷர் இருக்குமா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அந்த ஆழமான பகுதிக்குள்ள சூட் இல்லாம யாராவது வெளியில போனாங்கன்னு வைங்க, அங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தால உடம்பே கண்ணாபின்னா நுடிச்சு சின்ன சின்ன துகளா மாறிப்படுமா, அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும். இப்ப இதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பா காட்டி முடிக்கிறாங்க. அடுத்து மரியானா ட்ரென்ச்னு அந்த தியான் இண்டஸ்ட்ரீஸோட பெரிய கட்டமைப்பை காட்டுறாங்க. சுத்தி என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கும் இருட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனியவே கட்டி வச்சிருக்கானுங்க. கட் பண்ண அடுத்து கம்பெனிக்குள்ள கெப்லர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். இங்கதான் நம்ம ஹீரோயினும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்த சில மாதங்கள்ல பகல் எது இரவு எதுன்னு தெரியாம நான் ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். ஏன்னா இந்த கும் இருட்டுக்குள்ள உங்களால எதையுமே தெளிவா பார்க்க முடியாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. இருந்தாலும் நம்மானதையெல்லாம் பெருசா கண்டுகல. அப்பதான் கவனிக்கிறா, வாஷ் பேஷன்ல ஒரு சின்ன எட்டுக்கால் பூச்சி இருக்கு. நம்ம அழகு அந்த பூச்சியை கொல்றதுக்கான மனசு கூட இல்ல. அழகா அதை ஒரு பேப்பர்ல பிடிச்சு மறுபடியும் அங்க இருக்க சுவர்கள்ல விட்டுருவா. சடனா அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயின் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு அதிர்வு ஏற்படுது. கண்ணாடி கதவு தானா ஓபன் ஆகுது. என்ன இது? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அந்த கதவை லாக் பண்ணிட்டு சந்தேகத்துல நேரா வெளியில வரும்போது ஒரு சில தண்ணீர் துளிகள் நம்ம ஹீரோயினோட கையில படும். இவ இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுற அதே டைம்ல பக்கவாட்டுல இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாம் வெளியில இருக்க பிரஷரை தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது. கடல் தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. உடனே உயிருக்கு பயந்து போன நம்மால வேக வேகமா குறுக்க இருக்கக்கூடிய மத்த அறைகளை தட்டிட்டு எமர்ஜென்சி எமர்ஜென்சி உடனே வெளியில வாங்க, பிரஷர் லெவல் மாறிடுச்சுன்னு கத்துவா. அப்ப அங்க ராட்ரிக்னு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் நம்ம ஹீரோயினோட கண்ணுல மாட்றான். உடனே அவனை கூட்டிக்கிட்டு இந்த கம்பார்ட்மெண்டோட ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டாங்க. குறுக்க இருக்கக்கூடிய கதவை இப்ப லாக் பண்ணி ஆகணும். உடனே தன்னோட ஐடியை பயன்படுத்தலான்னு பார்த்தா இவ வர வழியில அதை மிஸ் பண்ணிட்டா. உடனே ராட்ரிக்கும் தன்னோட கார்டை கொடுக்குறான். ஆனா கெட்ட நேரத்துக்கு அந்த மிஷின் வேலை செய்யல. நல்ல வேலை ஹீரோயின் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல. சோ அவசர அவசரமா அங்க இருக்க பேனலை பிரிச்சு உள்ள இருக்கக்கூடிய கேபிள்ஸ் சரி பண்ணி ஒரு வழியா குறுக்க இருக்க கதவை லாக் பண்ண போற நேரத்துல இன்னும் 2 வேலையாட்கள் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கதவை லாக் பண்ணாதீங்கன்னு வேற கெஞ்சுவாங்க. சரி சரி சீக்கிரம் வாங்கன்னு ஹீரோயினும் கத்துவா. அதே டைம்ல ஓடி வர ஆளுங்களுக்கு முன்னாடி இருக்க கண்டெய்னர் எல்லாம் கண்ணா பின்னான்னு வெடிச்சு எல்லா திசைகள்ல இருந்தும் தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. பயந்து போன ராட்ரிக்கும் நம்மளால அவங்களை காப்பாத்த முடியாது. நீ மட்டும் இப்ப அந்த கதவை லாக் பண்ணல, அவங்களோட சேர்த்து இந்த ஒட்டுமொத்த கெப்லரும் தண்ணிக்குள்ள மூழ்கிடும். இப்போதைக்கு வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் மனச கல்லாக்கிட்டு குறுக்க இருக்க கதவை லாக் பண்ணிடுவா. அப்படியே கேமராவை வெளிப்பக்கத்துல இருந்து காட்டும் போது வெளியில இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டை பாருங்களேன், பிரஷரால டப்புன்னு நொறுங்குது. அடுத்த நொடியே இந்த அதிர்வு உள்ள இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட கம்பார்ட்மெண்ட் அட்டாக் பண்ணும். ராட்ரிக்கும் ஹீரோயினும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுறாங்க. நல்ல வேலை ஒரு சில காயங்களோட நம்ம ஹீரோயின் உயிர் பழகிறா. இளைய ராட்ரிக்கு உனக்கு எதுவும் ஆகல? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா என்ன இளவு இது? ஒருவேளை நிலநடுக்கம் வந்துருச்சா? சாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வேற ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறமா வாக்கி டாக்கி மூலமா இந்த இடத்துல இருக்க மத்த ஆளுங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா யாருமே அந்த பக்கத்துல பேசல. அதுக்கு பதிலா கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருந்து அமானுஷமான சத்தங்கள் மட்டும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏமா இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? ஒருவேளை இடிபாடுகளால ஏற்பட்டிருக்கலாம். நமக்கு அதிக நேரம் கிடையாது. எஸ்கேப் பாட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். சோ உடனே 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய சின்ன கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல இங்க இருக்க டிவைஸ் எல்லாம் நல்லா வேலை பாக்குது. உடனே பக்கத்துல எங்க எஸ்கேப் பாட் இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல கம்ப்யூட்டர்ல இந்த கெப்லர் இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 70% டேமேஜ் ஆயிடுச்சான். பிரச்சனை அது மட்டும் கிடையாது. இப்ப இவங்க அந்த எஸ்கேப் பாடுக்கு போகணும் அப்படின்னா முன்னாடி இவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்திருக்கும் இல்லையா, அதே இன்னொரு கம்பார்ட்மெண்ட் மேல இடிச்சிருக்கும். சோ அந்த கம்பார்ட்மெண்ட் வழியா தான் இவங்க கடந்து போயாகணும். குறுக்க நெருக்கன்னு எக்கச்சக்கமான பாறைகள் விழுந்து கிடக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் ஒன் பை ஒன்னா கடந்து போகும்போது சடனா ஹீரோனுக்கு யாரோ இவளோட பேரை சொல்லி கத்துற மாதிரி தெரியுது. டே ராட்ரிக், உனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா? இங்க யாருக்கோ நம்மளோட உதவி தேவைன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது பாறைகளுக்கு நடுவுல மாட்டி இருக்க மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் சரியான காமெடி பீஸ். இறக்கறத பத்தி கவலையே படாத ஒரு ஆளு. எப்ப பாரு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் இப்ப கூட முதல்ல கையை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்துக்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா தாங்கிட்ட இருக்க முயல் பொம்மையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இடிபாட்டுக்குள்ள இருந்து மைக்கேலை காப்பாத்த என்னாச்சுன்னு இவன் கேக்குறான். ஏடா இன்னுமா விஷயம் தெரியாது? 10வது கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே பிரஷர் அதிகமானதால தண்ணி உள்ள வந்து மொத்தமா அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த கெப்லரும்
கண்ட்ரோலரும் 70% டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் நானும் ராட்ரிக்கும் எஸ்கேப் ஆட தேடி போயிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா நடந்து வரும்போது வழியில ஒரு பெரிய பாறை விழுந்து கிடக்கு. இதுக்கு மேல கண்டிப்பா நம்ம ஆளுங்க ஊர்ந்துதான் போயாகணும். சரின்னு முதல்ல ஹீரோயின் போகும்போது இறந்து போன ஒரு பெண்ணோட உடம்ப கவனிக்கிறா. ஆக்சுவலா இவ என்னோட ஃப்ரெண்டு வில்லி. பாவம், கடவுள் இவளுக்கு உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அதுக்கப்புறமா அந்த இடத்தை கடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எஸ்கேப் ஆடுற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா பாருங்க, உள்ள ஏற்கனவே கேப்டன் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவரை ஷார்ட்டா ஜோனு மைண்ட்ல வச்சுப்போம். என்னன்னு புரியாம சந்தேகத்துல ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய எஸ்கேப் ஆட பார்த்ததுமே இவ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஒரு சில பேர் மட்டும் எஸ்கேப் ஆட்ல தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா மீதி இருக்க எஸ்கேப் ஆட்ல யாராலையும் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா கம்பெனில ஏற்பட்ட சின்ன ஆக்சிடென்டால மத்த எஸ்கேப் ஆட்ஸ் எதுவுமே வேலை செய்யல. உடனே கதவுக்கு வெளியில இருந்து கேப்டனோட பேரை சொல்லி கூப்பிடுவா. பாவம், இவருக்குமே அந்த விபத்தால கை உடைஞ்சிருக்கு போல. மனுஷன் ஒரு கட்டு போட்டிருக்காரு. நோரா, நல்ல வேலை நீ இறந்து போயிட்டியோ, நான் பயந்துட்டேன். அட அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்னாச்சு? முதல்ல இந்த கதவை திறந்து விடு. ஃபுல்லா ஜாம் ஆயிடுச்சு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறமா ஹீரோயினும் அங்க இருக்கக்கூடிய லாக்க சரி பண்ணிட்டு உள்ள இருக்க ஜான வெளியில கொண்டு வந்துட்டா. சரி என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில இந்த மாதிரி எதுவும் நடந்ததே கிடையாது. சரி சரி பரவாயில்ல விடு. முதல்ல உன்னோட கால்ல காயப்பட்டிருக்கு, எங்க கூட நான் மருந்து போடுறேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட். இங்க இருந்த மத்தாளுங்க எங்க? மொத்தமா 25 பேரை நான் தான் எஸ்கேப் ஆட்ல ஏத்தி இந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சேன். யோ, அப்புறம் ஏன் நீ போகல? நான் தான் இந்த இடத்தோட கேப்டன் ஆச்சே. என் கூட இருக்க சக ஊழியர்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் அவங்கள முதல்ல அனுப்பி வச்சேன். ஆனா ஜான், உங்களுக்கு மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கால. பரவாயில்ல விடு. மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிர் போனா சந்தோஷம் தான். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு போலாம். அடுத்து என்ன பண்ணணும்னு அங்க போனா மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா 4 பேருமே நேரா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. கடவுள் புண்ணியத்துல அங்க எமிலி, பென்னு 2 பேர் இருக்காங்க. இந்த பென் ஏற்கனவே நம்ம ஹீரோனுக்கு பழக்கமான ஒரு நண்பன். சோ கட்டி பிடிச்சு பாச மலையை பொழிஞ்சிட்டு ஆக்சுவலா இவங்க கடலுக்கடியில குளிய தோண்டும் போது குளிரூட்டிகளை பயன்படுத்துவாங்க. சோ இப்ப அந்த கூலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கும்போது ஏற்கனவே ஒரு கம்பார்ட்மெண்ட் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கு. இப்ப 2வது கம்பார்ட்மெண்ட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்ணக்கூடிய டவர் டேமேஜ் ஆயிடுச்சு. பிரச்சனை அது மட்டும் இல்ல, குளிரூட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பமாயிட்டு இருக்கு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா சுத்தி இருக்க ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் இன்னும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நாம இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். யோ ஜான், நீ தான் இந்த இடத்தோட கேப்டன். எங்களை விட உங்களுக்கு தான் இந்த இடத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அடுத்து உங்களோட பிளான் என்ன? ரோபாக் மட்டும் தான். எது ரோபாக்கா? யோ, அது கடல் மட்டத்துல இருந்து சில மைல் தூரத்துல இருக்கு. பக்கத்துல என்ன இருக்குங்கிறது கூட நம்மளால தெளிவா பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த டிவைஸை வச்சு நீ அங்க போக முடியும் நினைக்கிறேன்? நமக்கு வேற வழியே கிடையாது. நடந்து மட்டும் தான் நாம அந்த ரோபாக்கு போக முடியும். ஏன்னா அங்க இருக்க எஸ்கேப் ஆட் மூலமா கண்டிப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயலுக்கு ஹீரோயினும் பாருங்க, சூட்ல போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்காது. எனக்கும் அது புரியுது. ஆனா பொறுமையா மூச்சு விடும் போது நமக்கு ஆக்சிஜனோட தேவையும் கம்மியா தான் இருக்கும். எப்பா, முதல்ல உங்க பிளான் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. பாரு, என்னோட பிளான் ரொம்ப சிம்பிள். நம்ம போக வேண்டிய ரோபாக் தரை மட்டத்துல இருக்கு. இந்த கெம்ப்ளரை விட்டு பாதுகாப்பா வெளியே இருக்க கார்கோ ஷிப்புக்கு போயிட்டா போதும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஆக்சிஜனை பயன்படுத்தாம அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க காத்தையே பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட்டுக்கு போறோம். அங்க இருந்து பொறுமையா நடந்து ரோபாக் கிட்ட போறோம். இதான் என்னோட முழு பிளான். சந்தேகத்துல பெண்ணும், ஆமா இந்த ஷெப்பர்ட்ல எந்த ஒரு உதவியும் இருக்காதா? டேய், அது ஒரு கைவிடப்பட்ட கெப்ளரா. அங்க போனாலும் நமக்கு எந்த யூஸும் இருக்காது. அப்ப கூட ஹீரோனை பாருங்க, இது உயிருக்கு ஆபத்தானது. ஓ, அப்படின்னா உங்ககிட்ட வேற ஏதாவது பிளான் இருக்கா? நாம இதே இடத்துல இருந்து சாகிறதுக்கு உன்னை முயற்சி பண்ணிட்டு சாகிறது தப்பு கிடையாது. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில ஹீரோனும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்ப உடனே பென் உள்ள போந்து இந்த கெப்ளர்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆள் பேசக்கூடிய வாய்ஸ கேட்டேன். அப்ப அவரு எதையோ ஒண்ணு பார்த்து பயந்துருக்காரு. கடைசியா ஒரு அமானுஷமான சத்தத்தை மட்டும் தான் நான் கேட்டேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பையன் அந்த ஆடியோவை பிளே பண்ணி காட்டுறான். மொத்த பேருக்குமே இது என்ன சவுண்ட்னு புரியல. அப்ப உடனே ஜானோ, எப்பா கம்பெனில இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் இருக்கு, ஒருவேளை அதுல இருந்து வெளிவரக்கூடிய சவுண்டா தான் இருக்கும்னு அதை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு இந்த டைவிங் சூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அறைக்கு வராங்க. இந்த பாருங்க, தயவு செஞ்சு ஒரு முறைக்கு 2 முறை உடைகளும் ஹெல்மெட்டும் நல்லதா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை டேமேஜ் ஆன பீஸ் கூட இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உடனே ராட்ரிக்க பாருங்களேன், ஒரு நல்ல ஹெல்மெட்டை பாக்குறான். ஏதோ ஒரு காரணத்தால அதை கொண்டு வந்து நேரா நோரா கிட்ட கொடுக்குறான். இதுக்கிடையில நம்ம எமிலி அந்த சுவர்கள்ல வரையப்பட்டிருக்க கடல் அரக்கர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை கவனிக்கிறா. உண்மையை சொல்லப்படா இவ ரொம்ப பயந்தாங்குழி. இந்த படங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அவளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. அதுக்கப்புறமா மொத்த பேருமே சூட்ட மாட்டிக்கிட்டு அங்க இருக்க டைவிங் ஏரியா கிட்ட வராங்க. நேரம் போக போக எமிலியோட கைகாலெல்லாம் நடுங்குது. சிரிச்சுக்கிட்டே பெண்ணும், இந்த பேரு ரோலர் கோஸ்டர்ல போற வரைக்கும் மட்டும் தான் நமக்குள்ள இருக்க பயம் இருக்கும். கண்டிப்பா அந்த பயம் போயிடும். அந்த மாதிரி இதையும் நினைச்சுக்கோன்னு ரொம்ப பாசிட்டிவா பேசி அங்க இருக்க டைவிங் ஏரியாக்குள்ள இறங்கிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுவாங்க. வெளியில இருக்க தண்ணி அந்த அறை ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமா, இந்த பாருங்கப்பா, நான் வெளியில போறதுக்கான பாதையை ஓபன் பண்ண போறேன். கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட வெளியில பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ எல்லாம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதவை திறப்பாரு. லைட்டா உள்ள அந்த பிரஷர் வந்ததுமே டக்குன்னு ராட்ரிக்கோட ஹெல்மெட் கண்ணாடி இருக்குல்ல, அதுல ஒரு விரிசல் ஏற்படுது. இத பார்த்து பயந்து போட ஹீரோனும் எமிலியும் வேணா கதவை திறக்காதீங்கன்னு கத்துவா. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, 5 டன்னுக்கான பிரஷர் உள்ள வந்தா என்ன ஆகும்? ஒரே நொடியில ராட்ரிக்கோட ஹெல்மெட் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போன தண்ணி அவன் உடம்பையே பீஸ் பீஸா வெடிச்சு அந்த தண்ணியோட கலந்துரும். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து மொத்த பேருமே மிரண்டு போயிடுவாங்க. ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயினும் அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு வழியா அந்த கார்கோ கிட்ட வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப உடனே ஜானோ, இந்த பாரு,
இது உன்னோட தப்பு கிடையாது. இல்ல அந்த ராட்ரிக் பையனுக்கு நல்ல ஹெல்மெட் எல்லாம் கிடைச்சது. ஆனா அவன் முதல்ல அதை என்கிட்ட தான் கொடுத்தான். நான் தான் அங்க இறந்து போயிருக்கணும். நான் என்னோட ஹெல்மெட் அவன் கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்த ஒரு போட்டோவை பாத்துட்டு இருக்கா. அப்ப பாருங்க அந்த கார்கோ பாதி தூரத்துல போகும்போதே இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான சிக்னல் கிடைக்குது. உடனே ஜானோ ஒருவேளை எஸ்கேப்பர்ல தப்பிக்க பார்த்த யாரோ ஒருத்தர் தான் டெக்னிக்கல் இஷ்யூவால நமக்கு கீழ்த்தளத்துல மாட்டிருப்பாங்க. நாம அவங்களுக்கு உதவி பண்ணியாகணும். வேற வழியே இல்ல. நம்மள ஒருத்தர் வெளியில போயாகணும். உடனே மைக்கேல பாருங்களேன். எமிலி இது உன்னோட முறை. நீ யாருங்கிறத காட்டு. எது நாம் போகணுமான்னு பயமுள்ள வாய பொழுகிறா. சரி சரி பயப்படாத, நாங்களே போறோம். சும்மா பயமுறுத்தனன்னு சொல்லிட்டு பென்னும் மைக்கேலும் கார்கோவை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு சிக்னல் இப்ப எந்த ஃப்ளோர்ல இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்குள்ள பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வெளியில இவங்க ஹெல்மெட் கேமரால பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே கார்கோக்குள்ள இருந்து ஜானும் மத்தாளுங்களும் தெளிவா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க ஹெல்மெட்ல இருக்க லைட் ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறமா இவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெளிவா பார்க்க முடியல. அதனால ஜான் தான் ரேடார் மூலமா அந்த சிக்னல் எங்க இருந்து வருதோ அந்த இடத்துக்கு எப்படி போகணுங்கிறத ஒன்பை ஒன்னா சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கடையில எமிலி ஜான் கிட்ட உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? இருக்கு. யார் யார் இருக்காங்க? 14 வயசுல ஒரு பொண்ணு, அப்புறம் என்னோட மனைவி. உடனே ஹீரோயினும் யோ என்ன 14 வயசுங்கிற? உன் பொண்ணுக்கு என்ன விட வயசு அதிகமா இருக்கும். ஒரு நிமிஷம் ஜானுக்கு எதுவுமே புரியல. எது நான் 14 வயசுன்னு சொன்னா அப்படி இப்படின்னு லைட்டா புலம்புவாரு. உடனே எமிலியும் எப்பா இங்க பிரஷர் அதிகமாக நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படும். அது மூலமா தான் நம்ம என்ன பேசுறோங்கிறதே தெளிவா தெரியாது. கட் பண்ண அடுத்து வெளியில வந்த பென்னும் மைக்கேலும் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது வழியில ஜெல்லி மாதிரியான வித்தியாசமான ஏதோ ஒண்ணு பாக்குறாங்க. எப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாசிகளை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. கண்டிப்பா கடல் மட்டத்துல இந்த மாதிரி பாசிகள் வளரவே வளராது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு சிக்னல் வந்த அந்த எஸ்கேப் இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆள் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. சரிப்பா அந்த உடம்ப அங்கேயே வச்சுட்டு திரும்ப வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப உடனே மைக்கேலும் ஏப்பா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? கடல் ஆழ்மட்டத்துல ஒரு மனுஷன் இருந்தா அப்படின்னா அவங்க உடம்பு கண்டிப்பா கண்ணா பின்னாடி வெடிச்சு அழிஞ்சிடும். ஆனா இறந்து போன ஆளோட உடம்பு ஹெல்மெட் உடஞ்சு போனாலும் கூட இன்னும் அது அப்படியே அழியாம இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதை நல்லா செக் பண்ணி பாக்குறேன்னு இறந்து போன உடம்ப லைட்டா திருப்பி போடும்போது அந்த உடலோட முதுகு பகுதியில ஏதோ ஒண்ணு ஊர்ந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சரின்னு அதை தொடலாமேன்னு கைய கிட்ட போகும்போது டக்குன்னு உடம்புக்குள்ள ஒட்டி இருந்த அந்த மிருகம் நொடி பொழுதுல வெளியில வந்து மைக்கேலையும் பெண்ணையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நல்ல வேலை நம்ம ஆளுங்க வெளியில போகும்போதே பாதுகாப்புக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை கொண்டு போயிருப்பாங்க. சோ அதை வச்சு சுட்டு அந்த மிருகத்தை அலேக்கா தூக்கிட்டு வந்து உள்ள போடுவாங்க. பாக்குறதுக்கே அது ரொம்ப விசித்திரமா கேவலமா இருக்குது. அட கடவுளே என்ன இளவு உயிரினம் இது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே கிடையாது. மனிதனை போல கூர்மையான நகங்கள் எல்லாம் இருக்கு. எனக்கு என்னமோ இதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அதோட கதையை முடிச்சிருங்க. அட அவசரப்படாத, எடுத்தும் கவுத்தொன்னு எதையும் பண்ண முடியாது. முதல் முறையா நாம தான் இப்படி ஒரு விசித்திரமான உயிரினத்தையே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை போய் கொல்லுங்கிற முட்டாள். இப்படி எல்லாம் பேசும்போதே அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பவரும் டப்புன்னு கட் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸை தவிர வேற எதுவுமே ஒர்க் ஆகல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அந்த கார்கோவுக்கு மேல டக்குன்னு ஏதோ ஒண்ணு தாவி குதிக்குது. ஒவ்வொருத்தனும் வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு அது என்னவா இருக்குன்னு யோசிப்பாங்க. அப்பதான் மைக்கேல் அந்த கார்கோவுக்கு மேல ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அது வழியா லைட் அடிச்சு வெளியில என்ன இருக்குன்னு பாக்கும்போது ஒரு நிமிஷம் மொத்த பேரும் மிரண்டு போயிடுவாங்க. ஏன்னா ரொம்பவே வித்தியாசமான ஏதோ ஒரு மிருகம் இவங்கள பார்த்துட்டு டக்குன்னு ஓடி போயிடும். எப்பாடே என்ன இளவது. உடனே எம்பிலியும் நம்ம கடலுக்குள்ள தோண்டக்கூடாத ஏதோ ஒண்ணு தோண்டிட்டோம். இப்ப அதுங்க வெளியில வந்து நம்மளையே அழிக்க பாக்குது. அடியே வாய மூடு, முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு இவங்க மறுபடியும் கார்கோவை ஆன் பண்ணி கீழே போலான்னு பார்த்தா சடனா கார்கோவோட கேபிளையே வெளியில இருந்த அரக்க மிருகங்கள் துண்டா கட் பண்ணி விட்டுருச்சு. அவ்வளவுதாங்க, மேல இருந்து அந்த ஒட்டுமொத்த கார்கோவும் தரையை நோக்கி போயிட்டு இருக்கு. உடனே ஜானோ நமக்கு அதிக நேரம் கிடையாது. கார்கோ தரையில விழுந்தா கண்டிப்பா நம்ம இதுக்குள்ளேயே மொத்தமா வெடிச்சு இறந்து போயிடுவோம். சோ அது தரையில விழுறதுக்குள்ள நாமளாவே இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு சூட்டம் மாட்டிக்கிட்டு சரியான நேரத்துல எப்படியோ கார்கோல இருந்து டக்குன்னு வெளியில வந்துட்டாங்க. இதுக்கடையில பென்னோட சூட்ல இருந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா லெவல் கம்மியாயிட்டே இருக்கு. சோ அதனால பையன் மயங்கர அளவுக்கு போயிடுவான். நல்ல வேலை இடையில ஒரு சின்ன பிரேக் வே இருக்கு. சோ மொத்த பேரும் கதவை திறந்து அதுக்குள்ள வந்து சேஃப் ஆயிடுவாங்க. டே பென் நீ நல்லா தானே இருக்க? ஆமா, ஆனா நான் சுவாசிக்கிறதுக்கான காத்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலயும் என்னமோ தெரியல என்னோட காலும் கைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மரத்து போக ஆரம்பிக்குது. இந்த நிலைமையில கண்டிப்பா இந்த பெண்ணை குடிக்கிட்டு நேரடியா வெளியில போக முடியாது. உங்க நல்ல நேரத்துக்குன்னு இங்க ட்ராக் கார் இருக்கு. இது மூலமா கொஞ்ச தூரத்துக்கு நம்ம ரோபாக்கு பக்கத்துல போக முடியும். உடனே மொத்த பேரும் அந்த கார்ல ஏறி கிளம்புறாங்க. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே நடந்த இடிபாடால இவங்க போற வழி ஃபுல்லாவே நிறைய தண்ணியா தேங்கி கிடக்கு. உடனே ஹீரோயினும் நான் மூழ்கி போய் அந்த பக்கத்துக்கு போறதுக்கான வழி இருக்கான்னு பாக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க வாங்கன்னு சொல்லுவா. ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே பாதுகாப்பா இவன் நீந்தி மறுபக்கத்துக்கு வந்துட்டா. அடுத்து எமிலி, ஜான், பென்னு எல்லாரும் வந்துட்டாங்க. லாஸ்டா மைக்கேல் மட்டும் இந்த பக்கம் வரலான்னு பாக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு டக்குன்னு தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இவன் பயப்படக்கூடிய இதே டைம்ல ஹீரோயினும் மத்தாளுங்களும் என்னாச்சு மைக்கேல் ரொம்ப நேரம் ஆகியும் இந்த பக்கம் வரல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம சூட்டோட கனெக்ட் பண்ணிருக்க கூடிய அந்த மைக்கேலோட கேபிள பிடிச்சி இழுங்கன்னு மொத்த பேரும் மாங்கு இழுப்பாங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல மைக்கேலும் பாதுகாப்பா இந்த பக்கத்துக்கு வந்துட்டான். எப்பா நம்மள ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கத்துல எதையோ ஒண்ணு நான் பார்த்தேன். டேய் உனக்கு எப்ப பாரு இதே வேலையை படிச்சு நீ சொல்ற எதையும் நாங்க நம்ப மாட்டோம். அப்ப உடனே மைக்கேலும் எப்பா என்னோட கேபிள் மட்டும் ரொம்ப டைட்டா இருக்கு, ஏதோ ஒண்ணுல மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க நான் அதை இழுத்து பாக்குறேன்னு சொல்லும் போதே மறுபக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு மைக்கேலோட கேபிள மாங்கு இழுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆளுங்க 4-5 பேர்
ஒன்னா சேர்ந்து இழுத்தா கூட மைக்கிள இவங்களால இழுத்து பிடிக்க முடியல. உடனே ஜானும் பாதுகாப்புக்காக அவனோட தலையில ஹெல்மெட்டை மாட்டுவாங்க. அப்ப கூட பாருங்க தாங்கிட்ட இருக்க பொம்மையை எமிலி கிட்ட கொடுத்து இதை மட்டும் நீங்க பாதுகாப்பா வெளியில கொண்டு போயிடுங்கன்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே கேபிள் மூலமா ஏற்பட்ட அழுத்தத்தால உடம்பே நசுங்கி அதே இடத்துல மைக்கேல் இறந்து போயிடுவான். இதுக்கப்புறமும் இவனை தான் உடம்போட கனெக்ட் பண்ணிருந்தா எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டு அவனோட கேபிள மட்டும் மொத்தமா கட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்தவங்க தங்களோட சூட்குள்ள எந்த அளவுக்கு ஆக்சிஜனோட லெவல் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. நம்ம பென்னுக்கு தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. ஒரு இடத்துல தான் இறந்து போயிடுவாங்கிற முடிவுக்கே வந்தவன் இந்த பாருங்க என்ன இதே இடத்துல விட்டுட்டு போயிடுங்க, நீங்களாச்சும் பாதுகாப்பா ரொபாக்கு போயிட்டு உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க, வாய்ப்பே இல்ல, நீ இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம்னு உள்ளுக்குள்ள மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பென்னை தாங்கி பிடிச்சபடியே மொத்த பேரும் அந்த கடல் மட்டத்துல நேரா அந்த ரோபாக்கு இருக்க இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க அடிக்கடி நம்ம ஹீரோனுக்கு இந்த இருட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. சொல்ல போனா ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு இவ கண்ணுக்கு முன்னாடி வெள்ளை நிறத்துல அங்கிட்ட இங்கிட்டும் தாவி ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல டக்குன்னு அந்த கடல இருக்க மூஞ்சுக்கு முன்னாடி பயமுறுத்துவான் பாருங்க. ஒரு நிமிஷம் நம்மளும் மிரண்டே விடுவா. எல்லாரும் பாதுகாப்பாருங்க, இந்த தண்ணிக்குள்ள நம்மள தவிர ஏதோ ஒரு மிருகம் இருக்கு. பயந்து போன ஜானு ஹெல்மெட்ல இருக்க லைட் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இன்ஃப்ராரெட் கேமரா வழியா ஏதாவது தெரியுதான்னு பார்க்க சொல்லுவாரு. அப்பதான் ஜானுக்கு செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்திலேயே அந்த அரக்க மிருகம் நின்னுட்டு இருக்கு. தாக்கலாமேன்னு கைய ஓங்கும். பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்குறா. இப்ப அந்த இடத்துல அந்த மிருகத்தை காணும். அப்பாடான்னு பெருமிச்சு விட்டு முன்னாடி பார்த்தா அங்க இருந்த பெண்ணை இப்ப காணும். ஆக்சுவலா அவன் உடம்ப தூக்கிட்டு வேக வேகமா அந்த மிருகம் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பொந்துக்குள்ள போயிடும். பின்னாடியே அங்க வந்து ஜானு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவனோட காலை என்னால பார்க்க முடியுது, நான் போய் அவனை பாதுகாப்பா கொண்டு வரேன்னு இவர் அந்த சின்ன பொந்துக்குள்ள போகும்போது எதுக்கும் பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு ஹீரோயின் தான் சூட்டோட கேபிள் மூலமா பென்னோட சூட்டையும் கனெக்ட் பண்ணிடுவா. பொறுமையா உள்ள வந்த ஜானு பென்னோட உடம்ப செக் பண்ணி பாக்குறாரு. நல்ல வேலையா அவ இன்னும் சாகல. ஆனா பாருங்க போதுமான சுவாசிக்கிறதுக்கான காத்து இல்லாம பென் இப்ப ஃபுல்லாவே மயங்கி போயிருக்கான். உடனே அவனை எப்படியோ காப்பாத்தி பாதுகாப்பா வெளியில தள்ளி விட்டுருவாங்க. அப்ப திடீர்னு அந்த பொந்துக்குள்ள மறைஞ்சிருந்த அமானுஷமான மிருகம் நம்ம ஜானோட காலை பிடிச்சு தர தரன்னு இழுக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோயின் வேற கேபிள் மூலமா கனெக்ட் ஆயிருக்கால. சோ ரெண்டு பேருமே அங்க இங்கன்னு பறந்து குறுக்க இருக்க ஒரு இரும்பு தட்டுல மாட்டிப்பாங்க. ஆக்சுவலா ஜான் இப்ப கீழ் பகுதியில இருக்காரு. ஹீரோயின் இப்ப அந்த தட்டோட மேல் பகுதியில உட்கார்ந்து இருப்பாங்க. நோரா நீ பயப்படாத, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன்னு சொல்லும் போதே பக்கவாட்டுல நம்ம ஜானை தாக்குன அந்த அரக்க மிருகத்தோட உருவத்தையே இப்பதான் காட்டுறாங்க. அட 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 சர்வ லட்சணமா இருக்கு. முதல் முறையா கடலுக்கு அடியில நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு உயிரினத்தை பார்த்தா எப்படி இருப்பா? இந்த அதிர்ச்சியால பாவம் அந்த புள்ளையால நகரவே முடியல. இதான் சாக்குன்னு பக்கத்துல வந்த மிருகம் அலேக்கா ஹெல்மெட்டோட சேர்த்து நம்ம ஹீரோயினை மொத்தமா வாய்க்குள்ள போட்டு முழுங்க பாக்கும். அம்படுதாண்டா ஹீரோனுக்கு பால் ஊத்த போறாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா ஜான் உள்ள போந்து தாங்கிட்டு இருக்க கத்தியை வச்சு சர்ற மாதிரியா அந்த மிருகத்தோட முதுகலையே குத்துவாரு. கோவத்துல மறுபடியும் அந்த மிருகம் ஜானோட காலை பிடிச்சு கண்ணா பின்னாடி நீந்த ஆரம்பிக்குது. இது மூலமா அந்த சூட்டோட பிரஷர் இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. உடனே ஜானோ இந்த பாரு நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, நீ ஆச்சும் உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ, ரோப்ப கட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு, அப்படி இல்ல என் கூடவே சேர்ந்து நீயும் வெடிச்சு இறந்து போயிடுவ. ஹீரோனுக்கு உயிர் பயம் இருக்கு, இருந்தாலும் தன்னோட கேப்டனை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு இவளுக்கு மனசு இல்ல. என்னால முடியாது, நான் போக மாட்டேன்னு அழ ஆரம்பிக்கிறா. இன்னும் சில நொடிகள்ல தன்னோட உடம்பு வெடிக்க போகுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஜான் ஹீரோயினோட உயிரையாச்சும் காப்பாத்தலாமேன்னு கத்திய வச்சு உடம்போட கனெக்ட் ஆயிருந்த அந்த ரோப்ப கட் பண்ணி விட்டுருவாரு. கொஞ்ச தூரம் போனதுமே ஜான் உடம்பு கண்ணா பின்னான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த அதிர்வால அங்க இருந்த மிருகம் பயந்து ஓடியே போயிடும். முக்கியமா ஹீரோனு பாருங்களேன், கண்ணா பின்னான்னு பறந்து கடல் மட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல விழுந்துருவா. உண்மையை சொல்ல போனா இப்ப ஹீரோயினோட சூட்லயுமே மூச்சு விட தேவையான காத்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாம அந்த கும் இருட்டுக்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் தேடி அலையும் போது மேப்ல ஒரு சீன்ல ஷெப்பர்ட்னு ஒரு இடத்தை பாத்திருப்பாங்கல்ல, அத கூட கைவிடப்பட்ட இடம்னு ஜான் சொல்லிருப்பார்ல. இப்ப அதை கவனிக்கக்கூடிய ஹீரோயின் அவசர அவசரமா கதவை திறந்துகிட்டு உள்ள வரா. கடவுள் புண்ணியத்துல ஹெல்மெட் இல்லனாலும் கூட இந்த கட்டடத்துக்குள்ள நம்ம ஹீரோயினால நல்லபடியா சுவாசிக்க முடியுது. முதல்ல அங்க இருக்கக்கூடிய ரேடியோ மூலமா எமிலி கிட்டையும் பென் கிட்டையும் பேச ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து யாருமே பேசல. ரைட்ரா நம்ம தான் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னு இங்க ஏதாவது உதவக்கூடிய பொருள் இருக்கான்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது திறந்து பார்க்கும்போது இறந்து போன கேப்டன் ஜான் இருக்கார் இல்லையா, அவரோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு சட்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்க ஒரு சின்ன போட்டோ எடுக்கிறா. பார்த்தா அதுல இவரோட பொண்ணு 14 வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டான்னு போட்டிருக்கு. சோ இங்கதான் விஷயமே புரியுது. 14 வயசுல ஜானோட பொண்ணு இறந்திருக்கா. இருந்தாலும் அந்த வேதனையை ஏத்துக்க முடியாம தன்னோட பொண்ணு தான் கூடயே இருக்கதா நினைச்சுக்கிட்டு யாரு எப்ப கேட்டாலும் சரி என் பொண்ணுக்கு வெறும் 14 வயசுன்னு தன்னையே அறியாம வெளிப்படையா சொல்லிடுவாரு. சொல்ல போனா அந்த கபோர்ட்குள்ளேயே மேப்பும் இருக்கு. நடந்தது நடந்து போச்சு, நம்ம ரொபாக்கு போனா மட்டும் தான் உயிர் பிழைக்க முடியும்னு. தான் சூட்ல இருந்த சுவாசிக்கிறதுக்கான காத்து ஃபுல்லா காலியானாலும் கூட இந்த கைவிடப்பட்ட கட்டடத்துக்குள்ளேயே ஒரு பழமையான சூட் இருக்கும். ஆக்சுவலா அதுல ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்கு. இருந்தாலும் ஹீரோயினோட பாதுகாப்புக்கு ஏதாவது ஆயுதங்கள் தேவை. உள்ள ஒரு பிளார் கன் இருக்கு, 2 தோட்டாக்களும் இருக்கு. சரி கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம்னு மனசுக்குள்ள தைரியத்தோட கொஞ்சம் கொஞ்சமா பழைய சூட்டை மாடிக்கிட்டு இந்த இடத்த விட்டு பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பாருங்க திடீர்னு எமிலி பேசக்கூடிய சத்தம் நம்ம ஹீரோயினோட சூட்ல கேட்க ஆரம்பிக்குது. எமிலி என்னாச்சு உனக்கு? நான் பேசுறது உனக்கு தெளிவா புரியுதா? என்னடி லூசு மாதிரி கத்திட்டு இருக்க? இந்த மாதிரி பேசிக்கிட்டு கண்டிப்பா எமிலி பக்கத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடும் போது ஆக்சுவலா மயங்கி போயிருக்க பெண்ணோட சூட்டும் எமிலியோட சூட்டும் கேபிள் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினும் ஜானும் தொலைஞ்சு போன அதிர்ச்சியாலையும் கடல் மட்டத்துல இருக்க அதிகப்படியான அழுத்தத்தாலையும் இவளோட மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு இவ்வளவு நேரமா பைத்தியத்தை போல சுத்தி திரிஞ்சிருக்கா. அதுக்கப்புறமா கிட்ட வந்த ஹீரோனும் அடியே எமிலி
நான் தான் நோரா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் திரும்ப வந்துட்டேன்னு லைட்டா 2 உசுப்பு உசுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த பயபுள்ள மறுபடியும் நார்மல் ஆகுறா. ஆமா ஜானுக்கு என்னாச்சு, மன்னிச்சிரு, இந்த கடலுக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான மிருகம் இருக்கு, அதுவே அவரோட இறப்புக்கும் காரணம் ஆயிடுச்சு. உடனே வா, நமக்கு அதிக நேரம் கிடையாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க அந்த ருபாக்க நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க அந்த ருபாக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஐ ஜாலி, நம்ம உயிர் பிழைக்க போறோம், இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறோம்னு சந்தோஷப்படுற நேரத்திலேயே சடனா எமிலியோட ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகுது. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ரோபேக் கம்பெனிக்குள்ள போலான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனையும் ஜானையும் ஒரு விசித்திர மிருகம் அட்டாக் பண்ணிருக்குல்ல. ஆக்சுவலா அதே மாதிரியான மிருகங்கள் நூத்துக்கணக்கான எண்ணிக்கையில அங்க இருக்கக்கூடிய நுழைவு வாயிலுக்கு பக்கத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்குங்க. பயந்து போன எமிலியும் கண்டிப்பா நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, நம்ம சாகதான் போறோம். சேச்சா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, கொஞ்சம் முன்னாடி பாரு. ஆக்சுவலா அந்த மிருகங்கள் எல்லாமே நல்லா தூக்க நிலையில இருக்கு, சத்தமே போடாம பெண்ணை தூக்கிட்டு பொறுமையா உள்ள போயிட முடியும், என்ன ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகங்களோட கைகள் இவங்க மேல படுது, இருந்தாலும் அதுங்க தூக்கத்துல இருக்கதால அது எதையுமே பெருசா கண்டுக்கல. அப்ப திடீர்னு எமிலியோட சூட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குன்னு எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆம்பிடுதாங்க, டக்குன்னு ஒரு மிருகத்தோட கை நம்ம ஹீரோயினோட ஹெல்மெட்ல படுது. எமிலி, என்ன பத்தி யோசிக்காத, பெண்ணை கூட்டிக்கிட்டு உடனே கம்பெனிக்குள்ள போ. ஆக்சுவலா இப்ப இவ கிளம்பின அடுத்த நொடியே ஹீரோயினோட ஹெல்மெட் அலேக்கா பிடிச்ச மிருகம் ஏதோ துணியை துவைக்கிற மாதிரி இவள லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்குது. மாங்கு மாங்குன்னு மண்டையிலேயே குத்துது. இதுல தெரியாதனமா ஹீரோயின் கையில இருந்த அந்த பிளார் கன் வேற கீழே விழுந்துரும். என்னதான் பயங்கரமா அந்த மிருகம் தாக்கினாலும் கூட கடைசி நிமிஷத்துல கீழே விழுந்த பிளார் கன்னை நம்மால் மறுபடியும் எடுத்துட்டா. அதே டைம்ல கரெக்டா மிருகமும் மொத்தமா நம்ம ஹீரோயினை வாய்க்குள்ள போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கு. பாதி உடம்பு உள்ள போனதுமே தக்காளி ஏன் கையிலதான் உனக்கு சாவுன்னு பிளார் கன்னை வச்சு கரெக்டா மண்டையில ஒரு ஓட்டையை போட்டு அந்த மிருகத்தோட உடம்பையே கழிச்சபடி டக்குன்னு வெளியில வந்துட்டா. ஆனா பிரச்சனை மட்டும் இன்னும் முடியல, இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இவ சுட்ட அந்த பிளார் கன்னோட சவுண்ட கேட்டு தூக்கத்துல இருந்த ஒட்டுமொத்த அரக்க மிருகங்களும் கண்ண முழிக்குது. போச்சுரா, நமக்கு இன்னைக்கு பாலு கன்ஃபார்ம்னு யோசிக்கும் போதே டக்குன்னு ஏதோ ஒண்ணு அந்த ஒட்டுமொத்த மிருகங்களையும் அலேக்கா மேல தூக்குது. கூடவே அரைகுறையா அங்க இருக்க வெளிச்சத்துல நம்ம ஹீரோயின் எதையோ ஒண்ண பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ சந்தேகத்துல தாங்கிட்ட இருக்க 2வது பிளார மிருகங்களை தூக்கிட்டு போன அந்த திசையை பார்த்து அடிக்கும் போது இங்கதான் நம்ம ஹீரோனுக்கு பெரிய ட்விஸ்ட். நல்லா மலை அளவுக்கு மிகப்பெரிய அரக்க மிருகம் ஒண்ணு நிக்குது. ஆக்சுவலா அதோட உடம்புகள்ல இருந்த குட்டி குட்டியான ஒட்டணிகள்ல ஒன்னதான் நம்ம ஹீரோயின் பிளார் கன்னை வச்சு கொண்டிருப்பா. அப்புறம் என்ன, இத பார்த்து பயந்து படுவ நேரா அங்க இருக்க கம்பெனிக்குள்ள ஓடும் போது வெளியில இருக்க ராட்சச மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தையே அடிச்சு உடைக்க ஆரம்பிக்குது. இது மூலமா ஏற்பட்ட அதிர்வால நம்ம ஹீரோயின் பறந்து போய் தொப்புனு கீழே விழுந்துருவாங்க. இப்ப இவ சூட்ல இருந்த ஆக்சிஜன் லெவலுமே கம்மியாயிடுச்சு. மூச்சு விடவே கஷ்டப்பட்டு நம்மால சாகர நிலைமைக்கு போயிடுவா. நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்த எமிலி நம்ம ஹீரோட தூக்கிட்டு பாதுகாப்பா கம்பெனிக்குள்ள வந்துட்டா. ஆனா பாருங்க, இந்த பழைய சூட்ல எப்படி ஹெல்மெட்டை கலட்டணுங்கிற விஷயம் இவளுக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லாஸ்டா ஒரு இரும்ப வச்சு அந்த ஹெல்மெட்டையே உடைச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினால ஒழுங்கா மூச்சு விடவே முடியுது. அடுத்து பெண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது நல்ல வேலை இப்ப அவன் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சுட்டான். என் கூட வாங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. சந்தேகத்துல எமிலியும், ஆமா வெளியில ஏன் தண்ணியோட வெப்பநிலை அதிகமாயிட்டு இருக்கு, நாம தொடர்ந்து தரையில ட்ரில்லிங் போட்டோம்ல, அது மூலமா தான் இந்த தரை மட்டம் ஃபுல்லாவே வெப்பமாயிருக்கு. ஒருவேளை இந்த வெப்பத்தின் காரணமா கூட பல்லாயிரம் ஆண்டுகளா இந்த கடலுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அரக்க மிருகங்கள் கண்முழிச்சிருக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டே அங்க இருக்க கண்ட்ரோல் ரூம்க்கு வரும்போது முதல் முறையா 3 பேருமே அந்த பிரம்மாண்டமான அரக்க மிருகத்தை நேருக்கு நேரா பாக்குறாங்க. எஸ்கேப் ஆட தேடி ஒரு பக்கத்துல போலான்னு பார்த்தா அந்த பாதையில ஓங்கி ஒரு குத்து, கதவு லாக் ஆயிடுது. சரி இன்னொரு பாதையில போலான்னு பார்த்தா அரக்க மிருகம் மறுபடியும் அங்க ஒரு குத்து, இப்ப அந்த கதவு லாக் ஆயிடுது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆட் இருக்க ரூமுக்கு வந்துட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது கடவுள் புண்ணியத்துல 3 எஸ்கேப் ஆட் இருக்கு. ஆனா கொடுமையை பாருங்க, ஒரே ஒரு எஸ்கேப் ஆட் மட்டும் வேலை செய்யல. இத பத்தி பென் கிட்டயும் எமிலி கிட்டயும் நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட சொல்லல. முதல்ல மயக்கத்துல இருக்க பெண்ண அங்க இருக்க எஸ்கேப் ஆட்ல உட்கார வைக்கிறாங்க. நோரா, நான் அப்புறமா போறேன், முதல்ல நீ இங்க இருந்து போ. டேய், உனக்கு தான் ஃபேமிலி இருக்கு, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. இப்ப அடுத்த எமிலியை உட்கார வைக்கும் போது அவளும் நீ முதல்ல போன்னு சொல்லுவா. முட்டாள் மாதிரி யோசிக்காத, இந்த எஸ்கேப் ஆட உனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத, பரவாயில்ல நீ எனக்கு சொல்லிக் கொடு, நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நான் போறேன். ஆனா ஹீரோனை பாருங்க, எமிலி என்ன மன்னிச்சிருன்னு அவ மூஞ்சிரிக்க ஒரு குத்து குத்தி கதவை மொத்தமா லாக் பண்ணி அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிருவா. லாஸ்டா கண்ட்ரோல் ரூமுக்கு முன்னாடி வந்து தன்னோட மரணத்தை ஏத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பா. அப்பதான் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறா. சில மாதங்களுக்கு முன்னாடி இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த கம்பெனில வேலை பார்த்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்ல கேட்காம தனியால எஸ்கேப் ஆட பயன்படுத்தி கடலோட மேல் மட்டத்துக்கு போக பார்த்திருக்கான். ஆனா திடீர்னு அவனோட எஸ்கேப் ஆடுக்கு என்னாச்சு, எங்க போனான்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. நானும் நிறைய டீம் வச்சு தேடி பார்த்தேன், கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னோட பாய் ஃப்ரெண்டையும் தோ இந்த அரக்க மிருகம் தான் கொண்டிருக்கோம். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ரேடார்ல நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. ஆக்சுவலா எஸ்கேப் ஆட் மூலமா எமிலியும் பென்னும் மேல போயிட்டு இருப்பாங்க இல்லையா, இத பார்க்கக்கூடிய அந்த ராட்சச மிருகம் தன்னோட குட்டி குட்டியான ஒட்டுணிகளை கண்ட்ரோல் பண்ணி எஸ்கேப் ஆட பிடிச்சு அதுக்குள்ள இருக்க ஆளுங்களை அழிக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்கும் போல. சோ ஒட்டுமொத்த சின்ன மிருகங்களும் நேரா இப்ப அந்த எஸ்கேப் ஆட நோக்கி போயிட்டு இருக்கு. எப்படியும் நம்ம ஹீரோயின் சாக போறா. அதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திட்டு இறந்து போன தன்னோட காதலனுக்காக இந்த அரக்க மிருகத்தை அழிச்சிட்டு இறந்து போலான்னு ஆக்சுவலா இந்த தியான் கம்பெனியை சேர்ந்தவங்க ஆழ்கடல்ல துளையறதுக்கு அளவுல ரொம்ப பெருசா நியூக்ளியரை போல பவர்ஃபுல்லான ட்ரில்லிங் மிஷினை வச்சிருப்பாங்க. சோ ஹீரோயின் வேணும்னே அதோட வேகத்தை ஃபுல்லா அதிகப்படுத்தி விட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா அது வெப்பமாகி
ஆகி இன்னும் சரியா 30 நொடிகள்ல இந்த ஒட்டுமொத்த இடமும் வெடிக்க போற மாதிரி எமர்ஜென்சி அலாம் காட்டுது. டே ராட்சசா, என் கூட இதே இடத்துல நீயும் சாக போறன்னு ஹீரோயின் வில்லத்தனமா சிரிக்கும் போது வெளியில இருக்க அந்த ராட்சச மிருகத்துக்குமே தான் சாக போறங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு போல. சோ ஆபத்தை உணர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு வேகமா நீந்தோம். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. கடைசியில அந்த ட்ரில்லிங் மிஷின் வெடிக்க இந்த ஒட்டுமொத்த கம்பெனியும் கண்ணா பின்னான்னு வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. லாஸ்டா தன் நண்பர்களையாச்சும் காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷத்துல சிரிச்சபடியே ஹீரோயினும் மரணத்தை ஏத்துக்கிற மாதிரி காட்டி எங்க சீன் கட் பண்ணா. அடுத்து வெளி உலகத்துக்கு வந்த நண்பர்கள் தியான் கம்பெனி மூலமா காப்பாத்தப்படுறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆழ்கடல்ல மறைஞ்சிருந்த அந்த அரக்க மிருகத்தை பத்தி வெளியில யாருகிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு அந்த கம்பெனி எழுதி வாங்கிருவாங்க. சோ இது மூலமா கடலுக்குள்ள இவங்க பார்த்த அரக்க மிருகம் எமிலி அப்புறம் பென்னோட மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசியமா மறைக்கப்படுற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.